ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்க. அதுதான் அவங்க கூட விளையாட மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக விளையாடினா இந்திய அணி தாங்க வெற்றி பெறும். இந்தமாரி காரணம் சொல்கிறது ஏன் அரசியலாக எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. விளையாட்டாக பார்க்க மாட்டாங்க. இந்த காரணம்லாம் சொல்லாமல் இந்தியா கூட போயிட்டு கம்முன்னு விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை ரொம்பவே விமர்சித்து பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காருங்க. முன்னாள் பாகிஸ்தான் அணி அதிரடி வீரர் கேப்டன் சொல்லாங்க அஃப்ரிடி. அது மட்டும் இல்லாமல் நேற்று சவுத் ஆப்பிரிக்கா எதிரான இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி ஒரு சில்லியான காரணம்லாம் சொல்லக்கூடாது. இந்தியாவில் விளையாடக்கூடாது தான் அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஃபிக்ஸர் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அவங்க சொல்கிறது இந்தியா கூட எதிராக விளையாட மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த போட்டி நடந்தால் இந்தியா தான் வெற்றி பெறுங்க. நான் இப்போ எழுதி கொடுக்குறேன். ஒரு அணிகிட்ட விளையாடும் போது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விளையாடணும். அந்த அணி கூட எப்படி நாங்கள் தவிக்கணும் விளையாடுறது நினச்சி போனால் எங்கேருந்துங்க ஜெயிக்க முடியும். உண்மையாக பாகிஸ்தான் அணியோட முன்னணியை இப்போ ரொம்ப வித்தியாசம் தெரியுதுங்க. பாகிஸ்தான் அணி பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே அரசியலை எடுத்துகிட்டு வர வேணாம் நான் நினைக்கிறேன். ஒரு விளையாட்டாக பார்த்தா போதும், அரசியலாக பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்திய அணி மிகவும் இந்த T20 ஆபத்தான அணி, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அணி கூட இப்போ விளையாட மாட்டேன்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாகிஸ்தான் அணி பயந்துட்டு தான் நினைப்பாங்க. அதை மட்டும் பாகிஸ்தானுக்கு இந்தமாரி ஒரு கேவலமான பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அரசியலுக்காக நீங்கள் இந்தமாரி பண்ணாதீங்க. மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் விளையாடணும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தலைவன் ஜென்டில்மேனாக பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க, அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இப்போ திக்குன்னு நாங்கள் இந்தியா கூட விளையாட மாட்டோம்பா அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டிருக்காரு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லுங்கள், நான் குரூப் ஸ்டேஜே டீமே வேறு பக்கம் மாற்றி போடுறோம். உங்களுக்கு வேறு எதனா குரூப்பு, இந்தியா வேறு எதனா குரூப்பில் போடலாம். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரே குரூப்பில் போட்டாச்சான், டீம் அலௌன்ஸ் பண்ணாச்சான், அதுக்கப்புறம் நான் விளையாட மாட்டோம்பா இந்தியா அணி கூடலாம் சொன்னால் எப்படிங்க? இது ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் விளையாடினாலும் இந்தியா ஜெயிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்தியா கிட்ட விளையாடும் போதே இந்தமாரி பயத்தோடு விளையாடுறாங்க. மீண்டும் ICCலாம் பெரிய நடவடிக்கை எடுப்போம், அப்படி எப்படி சொல்கிறது, வெளிநாட்டு வீரர்லாம் உங்கள் நாட்டில் விளையாடக்கூடாது, அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு பாகிஸ்தானை பேன் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியெலாம் வந்துட்டு இருக்கு. ICC மாரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு சாத்தியம், இவங்க விளையாடலனா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வரும். அது என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒருத்தந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் விளையாடினா இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? நேற்று சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இந்திய அணி பயிற்சி ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு இந்தியா கிட்ட பாகிஸ்தான் விளையாடக்கூடாது. அவங்களோட கருத்தை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.